அஜித் சாருக்கு வந்து தீனா மாதிரி, தென் சூர்யா சார் கஜினி மாதிரி, விஜய் சாருக்கு துப்பாக்கி மாதிரி ஒரு படங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ மதராசி படம் சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி படமாக இருக்கும் சார்? நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மதராசி வந்து கஜினி மாதிரியான ஒரு 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 ஸ்க்ரீன் ப்ளே மூடும், துப்பாக்கி மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூடு ரெண்டுமே இருக்கும். அந்த லெவலில் தான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதை ரீச் பண்ணிட்டேன் நான் நம்புகிறேன். இது மான் கராத்தே வந்து சிவகார்த்திகேயன் சார் வச்சு பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மதராசி பண்ணுறீங்க. அப்போ இருக்கிற எஸ்கே சாருக்கும் இப்போ இருக்கிற சார் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது? அதாவது அப்போ நான் பார்த்தது வந்து டிவியிலேருந்து வந்த ஒரு சிவகார்த்திகேயன். ஸோ அப்போ தான் முடித்து வந்திருந்தார். நிறைய பேர் வந்து பாருங்களேன், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றவங்க, சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவர்லாம் தான் ஒரு நம்பிக்கை. ஸோ சினிமாலேருந்து நம்ம யார் வேணால் வரலாம், கொஞ்சம் திறமை ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கி நான் பார்த்தப்ப ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தார். ஸோ நடித்தார். அன்றைக்கும் கொஞ்சம் ஒரு 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 6-7 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது நான் நடுவில் அவரோட படங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன். சடனாக இப்போ திருப்பி அவர் பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சிகள் ஆகுது இல்லையா, ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுல்ல. 10 இயர்ஸில் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி நடக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் நடக்கும். அவருடைய வளர்ச்சி ரொம்ப பாசிட்டிவ் சைடில் ரொம்ப ஹைட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான வளர்ச்சி தான் அது அவரோட.